ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்க்யூ கால் ஒன்று வந்திருந்தது. பழுப்புக்குள்ளே வந்து ஒரு நாகப்பாம்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க, பெருசாக இருக்குன்ட்டு. நானும் பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். ஸ்பாட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு வந்து சாவர ஸ்டேஜில் இருந்தது. ஒரு வேதனையில் துடிச்சிட்டு இருந்தது. மூச்சு விட முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தது. என்ன ரீசன்னா, அந்த பாம்பு வெளியே வர வைக்கணுன்ட்டு யாரோ சொன்னாங்கன்னு இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து கெரோசின் ஊற்றிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கெரோசின்லாம் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து தீக்காயம் பட்டால் எவ்வளோ வலிக்குது, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த கெரோசின் ஊற்றினா அந்த பாம்புக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக தீக்காயம் மாதிரி ஆகிடும். நான் அதை ரெஸ்க்யூ பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தோல் எல்லாமே உறிஞ்சு வந்துடுச்சு. செதில் செதிலாக வந்தது. எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. அது ரெஸ்க்யூ பண்ண சொல்ல எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படி சொல்கிறது, வாழெல்லாம் ரெஸ்க்யூ பண்ண சொல்ல அதோட உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரத்த ரத்தமாக வந்தது. தயவு செஞ்சு இந்த மாதிரி கெரோசின்லாம் ஊற்றி பாம்புங்களை கொன்றாதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடுதா, நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் நியர்பைக்கு ஃபாரஸ்ட்மேன் கால் பண்ணுங்கள். அவங்க வந்து அந்த பாம்பை வந்து சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துன்னு போயிடுவாங்க.